பெருசு எப்படி வாயில போகணும்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், வெஜ் பர்கருக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலா தான். ஸோ இது வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோமே. ரொம்ப நாள் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் மட்டும்தான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். மனோவோட ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை, அவர் வந்து ஒர்க் போயிட்டார். ஸோ அதனால் நான் மட்டும் செய்யலாம்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டேன். என்னடா செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பர்கர் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேனே. அதுவும் வெஜ் பர்கர் தான் வந்து செய்ய போகிறோம். புரட்டாசி மாதம் இல்லையா, அதனால் வெஜ் பர்கர் செய்யலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா அது செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் இப்போ வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். இப்போ வந்து மனோட நான் சொன்னதுனால தேவையான பொருளாக வாங்கி வந்து கொடுத்துட்டு போனார். என்ன பர்கர் பண்ணு தான் வந்து கிடைக்கல. ஸோ இது வந்து சாதா பண்ணு தான். சாதா பண்ணு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போட்டு வாங்கிட்டு வந்தாங்க கடையில். அப்படியே சுட சுட இருந்துச்சு. இங்கே பாருங்க, பேக்கிங் கூட அவங்க சரியாக பண்ணலை, ஆர்க்கு சொல்லிட்டு அப்படியே விட்டு கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பண்ணை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்கர் செய்ய போகிறோம். ஸோ செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் பொருள் வந்து தயார் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னென்ன செய்கிறேன், என்னென்ன சேர்த்து செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன வெஜிடபிள்ஸ் வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த காய்கறி வேணால் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்குது அதெல்லாமே சேர்த்துக்கலாம். கோஸ்லாம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கோஸ் இருக்குது, நான் வந்து சேர்க்கலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வச்சு தான் வந்து செய்ய போகிறோம். ஸோ நீங்கள் இது மாதிரி கூட செஞ்சுக்கலாம். சரி வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பத்தை வச்சு வானல் வச்சுட்டோம். வானல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ரொம்ப வதக்க தேவையில்ல, கொஞ்சம் மீடியமான சைஸ்க்கு வந்து வதக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன், நீங்களும் கொஞ்சமாக கூட சேர்த்துருங்க. இது நம்ம உள்ளே வைக்கிற அந்த ஸ்டப்பிங் தான் செய்கிறோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இது கடுகுலாம் போடல, தக்காளி போடல, வெங்காயம், பீன்ஸ், கேரட் மட்டும் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கேரட்டும் பீன்ஸும் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மனோக்கு வந்து இது சர்ப்ரைஸாக வந்து தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேரட் பீன்ஸ் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு கொட்டியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ இது கூட தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூள், தேவையான அளவு கரம் மசாலா தூள், தேவையான அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ நல்லா உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மசிகிற மாதிரி கிண்டு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மசாலாலாம் சூப்பராக இறங்குற அளவுக்கு கிண்டு விட்டுக்கலாம். நான் போட்ட உருளைக்கிழங்கு கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். ஸோ அதனால் அது எல்லா உருளைக்கிழங்கு நல்லா மாவு மாதிரி ஆகிற மாதிரி மசாலாலாம் உருளைக்கிழங்கோட நல்லா சேர மாதிரி கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்மளோட மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெஜ் பர்கருக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலா தான். ஸோ இது வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அதனால தான் நான் மசாலா சொல்கிறேன். ஸோ இது சூடு ஆறட்டும். சூடு ஆறினா தான் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து அந்த தட்டையாக பிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது சூடு ஆறு வரைக்கும் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு சின்ன கரண்டியில் எடுத்துருக்கேன். ஸோ இது வந்து இது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அதே அளவு வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிண்ணத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாவு எடுத்துருக்கேன். இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றி ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான ஸ்டேஜுக்கு வந்து கலக்கி எடுத்துக்கலாம். கலக்கி எந்த ஸ்டேஜில் இருக்குது சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் தனியாக வீடியோ எடுத்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா. ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மோனோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இன்னைக்கு வேலையிலேருந்து வரல. ஸோ ரொம்ப பிஸியாக இருக்காது, அதனால நானே வந்து எடுக்க வேண்டியதாகிடுச்சு. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கையில் எந்த அளவுக்கு ஒட்டி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த பதத்துக்கு கரைச்சாலே போதும். நம்ம கலக்கி வச்சுக்கிற மாவு கூட பாருங்க கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன்.
மொனோ வந்துட்டாரு. ஸோ அதனால் அவர் ஹெல்ப்போட வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பாதியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க காட்டமே முட்டை. இப்போ வந்து பிரெட் எடுத்துருக்கேன். ஒரு 3 பிரெட் வந்து எடுத்துருக்கேன். பிரெட்டு அது பேர் பிரெட்டு தூள் செய்யறதுக்காக. பிரெட் கிரம்ஸ். ஆமாம், இதை மூடி அரைச்சினா பிரெட் கிரம்ஸ் வந்து ரெடி ஆகிடும். பாருங்க இது வந்து நல்லா வந்து சூடாகிடுச்சு. இப்போ 2 பர்கர் போதில்ல உனக்குன்னு எனக்கு ஒன்று. ஆமாம், 2 போதும். சரி, 2 தான் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு மாவு பிரித்து எடுத்துட்டு உருண்டை ஊட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க இந்த அளவுக்கு இந்த சைஸ்க்கு வந்து எடுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து முட்டை சாப்பிடுவீங்க, அதாவது புரட்டாசி மாதம் இல்லையா? புரட்டாசி மாதம் இல்லாமல் நீங்கள் சமைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நினச்சி தான் ப்ரெட்டில் போடுவோம். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் முட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா மாவும் கான்ஃப்ளவர் மாவும் யூஸ் பண்ணியிருக்கேன். சைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாவெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 3 பர்கர் வரும். ஓகே, 3 செய்ய பார்த்துக்கலாம். விரிசல் இல்லாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணணும். விரிசல் இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தூளாக போயிடும். ஸோ அதனால் விரிசல் இல்லாமல் பார்த்துக்கலாம். 2ல் ஸ்டார்ட் பண்ணோம். 2 மட்டும் போதுன்னு நினச்சோம். அடுத்து 3 வர மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு 4 விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆளுக்கு 2 கணக்கு பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரவுண்டாக பிடிச்சி வச்சுருக்குது. இதெல்லாம் எடுத்து இந்த மாவில் டிப் பண்ணி அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ரெட்டில் டிப் பண்ணி நெக்ஸ்ட்டு வானல் வச்சுருக்கேன். அடுப்பில் எண்ணெய் ஊற்றி அதில் போட்டு எடுக்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு இருக்கேன். நான் பயந்துட்டே இருந்தேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு சொல்லிட்டு. நல்லா இருக்கா? நல்லா ரெட் கலரில் இருக்கே மறுவலாம். உடஞ்சிரும்னு நினச்சேன், பட் உடையல, நல்லா வந்துருச்சு. அது மாதிரி நம்ம இருக்க 4 தீமை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த எண்ணெயிலே போட்டு எடுத்துடலாம். நான் எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். நீங்களும் அது மாதிரி கொஞ்சமாக ஊற்றி இது பண்ணுங்கள். ஏன்னா பிரெட் கிரம்ஸ் எல்லாம் அதில் உள்ள விழுந்து எல்லாமே தீஞ்சு போயிடுச்சு பாருங்க. எண்ணெய் வீணாடு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக ஊற்றிட்டேன். ஓகே, ஒரு இது போட்டு எடுக்கிற அளவுக்கு. ஆமாம், ஸோ இதையும் வந்து போட்டு எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்கர் பன். நாட் பர்கர் பன், நம்ம நார்மல் பன் தான். பர்கர் பண்ணி கிடைக்கல. ஸ்பெஷலாக எதை சேர்க்குறீங்க? ஸ்பெஷலாக எப்பயும் சேர்க்கறது தான், சீஸ் சேர்க்குறேன். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேயராக இருக்குல்ல, சீஸ் ஸ்லைஸ் இருக்குல்ல, அது வந்து இல்லை, காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் இது வந்து ரொம்ப நாளாக இருக்குது, அதனால் இதே யூஸ் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு இதுவே யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போயே இது மேலே துருவி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுட இருக்கும்போதே போட்டோன்னா கொஞ்சம் உருகும் இல்லையா? அதனால் இது மேலே போடுறோம். ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ரெடி பண்ணியாச்சு. சீஸ்லாம் போட்டு வச்சுட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸை வந்து நம்ம உள்ள ஸ்டஃபிங்ஸ்க்காக வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். வேறு ஒன்றும் வைக்கல, வெங்காயம், கோஸு, அப்புறம் குடமிளகா, தக்காளி. ஓகேவா? ஓகே. கடையில் சாப்பிட்றத விட பெருசாக சாப்பிட்றோம். சரி, ஓகே. ஃபைனலாக ரொம்ப நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். மயோனஸ்லாம் ரெடி பண்ணிட்டோம். வெஜ் மயோனஸ் தான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு, அதாவது இந்த தட்டு வந்து புதுசாக வாங்கிட்டு வந்தது. இப்போ வாங்கிட்டு வந்ததில்ல, நான் ஒரு எக்ஸிபிஷன் போனதில்ல, அப்போ வந்து வாங்கிட்டு வந்தோம். இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா தேவையானதெல்லாம் வச்சிடலாமா ஸ்டஃபிங்களா? வைக்கலாம், வாங்க பாருங்க. ஃபஸ்ட்டு மயோனஸ். உனக்கு மயோனஸ் அதிகமாக போடவா கம்மியாக போடவா? போடு, மீடியமாக. அது என்ன அதிகம் போதும். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ சாஸ். ஓகே, மயோனஸும் டொமேட்டோ சாஸும் வச்சாச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருவோம் இல்லையா, இதை எடுத்து வச்சிடலாம். ஓகே, சூப்பராக பொந்துச்சு இல்லை? கரெக்டான சைஸுக்கு எடுத்துருக்கோம். ஆமாம், அது மேலே வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கேப்சிகம், ஒன்று வைக்கலாமே. ஆனியன் ஒன்று வைக்க தான் 10. நான் வேறு அவசரப்பட்டு 2 நறுக்கிடல. அடுத்து டொமேட்டோ ஒன்று போதும். வா, சூப்பராக இருக்குல்ல பார்க்கறதுக்கு.
இதுக்கு மேலே இது வந்து மேல் பாகம். இதில் கீழே எப்படி வச்சோமோ அதே மாதிரி மேலே இருக்கிறதுலையும் அதே மாதிரி வச்சிடலாம். ஓகே. மனுதான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்லுவார். டபாக். அவ்வளோதான், பர்கர் ரெடி. இதில் வந்து அந்த ஸ்டிக்ஸ் வருவாங்க, டூத் ஸ்டிக்கு. நம்ம கிட்டே இல்லை, தொடப்பூசி தான் இருக்குது. வேணாம் விடு. சூப்பராக இருக்குல்ல? வெஜ் பர்கர் ரெடி. சாப்பிட்டு பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பாருங்க. இன்னொன்று ரெடி பண்ண, 2 பேரும் ஒன்றா சாப்பிடலாம். சரி, ஓகே. இன்னொரு பிளேட் இருக்குல்ல, அதை எடு. என்ன ரெடி பண்ணியாச்சா? சூப்பரான ஹோம்மேட் பர்கர் ரெடி. நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டே தேவையில்ல. நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து செஞ்சு சாப்பிட்லாம். நான் ஆல்ரெடி மயோனஸ்லாம் எப்படி செய்யறதுன்னு கூட சொல்லியிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வீட்டில் வந்து செஞ்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இப்போ தான் ரீசெண்டாக போய்ட்டு ஒரு டைம் வந்து பர்கர் சாப்பிட்டு வந்தோம். பொட்டாசி பிறந்ததுக்கப்புறம் வெஜ் பர்கர் தான் சாப்பிட்டு வந்தோம். ஸோ இப்போ இதை பார்க்கும்போது நமக்கே இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துருக்கேன், நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாமே சொல்லிட்டு தோணுது. நாங்கள் இது மட்டும் செய்யலை. இப்போ பாருங்க, உங்களுக்கு காட்டுறோம். இது மட்டும் செய்யலை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து சாண்ட்விச்சும் செஞ்சுருக்கோம், வெஜ் சாண்ட்விச். அவருக்கு அவர் செஞ்சினார், எனக்கு நான் செஞ்சினேன். இதே பாருங்க, ஆளுக்கு ஒரு பர்கர், ஒரு சாண்ட்விச். தண்ணி கொண்டு வந்து உட்காந்துன்னு பாருங்க. ஃபேன் எடுத்துருந்து பாயை போட்டு இங்கே உட்காந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெளியிலே. மொன வந்து சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்லுவார். பர்கர் மட்டும் சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்லுங்க வாங்க. சரி, ஓகே. வரேன், ஃபஸ்ட்டு கையில் எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து அந்த கோஸோட இலை வைக்கல, ஏன்னா அது வந்து வேற இலை. நம்ம கோஸ் வைக்கலான்னு பார்த்தோம், பட் எனக்கு வந்து அது வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இதுவே இவ்வளோ பெருசு எப்படி வாயில போகும்னு தெரியல. சூப்பராகுதா? சூப்பராக இருக்குது நிஜமாலுமே. நம்ம கடையில் சாப்பிட்டோம்ல அதே டேஸ்ட் தான். உண்மையாவா? சூப்பராக இருக்குது, சாப்பிட்டு பாருங்க. நம்ம ஓகே, நாங்கள் வந்து வெஜ் பர்கர் தான் சாப்பிட்டோம். ஏன்னா பொட்டாசி மாதம் பிறந்துச்சுன்ட்டு. நெக்ஸ்ட் டைம் சிக்கன் பர்கர் சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணலாம். சாப்பிட்டு பார்த்து. ஆமாம், அது வந்து ஏன்னா வெஜ் கூட பரவாயில்ல, நம்ம செஞ்சிடலாம். சிக்கன் வந்து எப்படி சேர்ப்பாங்க, அரைச்சி தானே சேர்ப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவரை சாப்பிட பார்க்கும்போது எனக்கு வாய் ஊறுது, எப்படா டேஸ்ட் பண்ணணும்னு இருக்குது. சரி, நானும் வந்து டேஸ்ட் பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு சாண்ட்விச்சா? சூப்பராக இருக்கு, நீ சாப்பிடு. சாப்பிட்டு பார்க்குறேன். நீங்கள் எந்த பக்கம் ஒழுங்குன்னு தெரியல. க்ளோஸ் அப்பில் எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம கடைக்கு போயிட்டுலாம் சாப்பிட தேவையில்ல, வீட்டிலே செஞ்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் உண்மையாக கீழே வைக்க மனசே வரல. அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ சூப்பராக இருக்கு. சாப்பிட்றேன். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேறு லெவல். ரொம்ப நாள் கழிச்சு தான் செய்கிறோம். ஆமாம், நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ அதை தான் வந்து சாப்பிட்டு இருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் பர்கர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து எங்களோட கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து போயிட்டு வரேன். நெக்ஸ்ட் சூப்பரான வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய். டாடா பாய்.